Hi friends, வணக்கம். ஸோ இது எங்களுடைய க்ரூஸ் ட்ரிப். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய க்ரூஸ் ரூம் டூர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம ரூம். ஆக்சுவலாக நம்ம 2 ரூம் எடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து 6302, இன்னொன்று வந்து 600. அதுக்கு தான் போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம லஞ்சு நல்லா தின்னோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸோ நம்ம எடுத்திருக்க ரூம் என்ன ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ. ஸோ இது கொஞ்சம் விலை அதிகம் தான். ஸோ இருந்தாலும் வந்து க்ரூஸ்ல வந்துட்டு பால்கனி, ஓஷன் வியூ பால்கனி. நீங்க பால்கனி வியூ அப்படின்றத மட்டும் எடுக்கக்கூடாது, ஓஷன் வியூ பால்கனின்னு எடுக்கணும். அப்போதான் உங்களுக்கு இந்த ஓஷன் வியூ கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபியை ஃபேஸ் பண்ணும், இல்லைன்னா அடுத்த பால்கனியை பாக்குற மாதிரி பால்கனிக்கே பால்கனி வியூ மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்க வந்து ஓஷன் வியூ பால்கனி எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரூம்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எஸ், டபுள் காட் பெட். இதுல வந்துட்டு ஒரு 2 ரூம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரூம்ல வந்துட்டு கிறிஸ்டனிஷ் ஓபன் பண்ண முடியல, 2 லாக்ல இருக்குப்பா. அவங்க கிட்ட சொல்லி கால் பண்ணி சொல்லணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூம் தான் நம்மளுடைய அம்மா எல்லாரும் இருக்கிற ரூமே. இந்த ரூம் நம்ம ஆக்சுவலா ஒரு எக்ஸ்ட்ரா பெட் அவங்க திறக்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல கிறிஷ் அம்மாவும் படுக்கிற மாதிரி, ஒரு ரூம்ல நானும் சதீஷ் அண்ணி நடுவில் படுக்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ இங்க வந்து சைட் டேபிள் வச்சிருக்காங்க. இங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நைட் லேம்ப். ஓகே, இதான் லைட்டு போல இருக்கு, பெரிய லைட்டு. இங்கே இருக்கு. வா சூப்பர். ஸோ நைட் இன்னும் அழகாக இருக்கும், ஆனால் நைட்டு நமக்கு வந்து வெளியே தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டபுள் காட் பெட். அதுக்கப்புறம் டபுள் இல்லை, இது குயின் சைஸ் இருக்குமாப்பா? யா, குயின் சைஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் on the 6302 we have like 2 connected rooms, but the doors are locked. The connected room doors are locked. ஸோ சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அம்மா ரூமும் நம்ம ரூமும் கனெக்டடு. 2 ரூம் எடுத்திருக்கோம், 2 ரூமுமே கனெக்டடாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து சேஃப்டிக்காக சரி ஓகே, ஏன்னா லைக் தனியாக விட்டுறக்கூடாதுல்ல, அதனால கனெக்டடாக தான் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த 2 ரூமும் வந்து ஒரு டோர் மாதிரி இருக்குது, அந்த டோர் லாக்ல இருக்குது. அதுதான் கால் பண்ணி சொன்னோம், அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன்னாங்க. ஸோ அது ஆனால் லேட்டராக தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. ஸோ நான் அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ என்டர் ஆனோடனே என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட் கிளாசட் மாதிரி வச்சுருக்காங்க. கோட்டு, சூட்கேஸ், ஹேங்கர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது 2த்தையும் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழகாக பொட்டி எடுத்து வச்சிடலாம். இது ஏன்னா நான் பொட்டியிலேருந்து எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஹேங்கரில் மாட்ட மாட்டேன். நிறைய பேருக்கு அந்த மாற்ற பழக்கம் இருக்குது. நான் அப்படியே தான் பொட்டிக்குள்ளேயே தான் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ அதனால் அதுலேயே தான் இருக்க போது. ஆனால் அதுக்கான ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் சும்மா 2 ஹூக்ஸ் இருந்தது. இது என்ன டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கிராம்ப்டாக இருந்தது. இந்த டோர் வந்து பாத்ரூம்க்கான டோருங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேசிக் ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓஷன் வியூ இருக்குது. ஓஷன் வியூன்றது வந்து ஒரு ஜன்னல் மட்டும்தான். பேசிக் ரூம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஓப்பனிங்கே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ரூம் தான் பால்கனி ரூம் தான். ஸோ பால்கனிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விதம் இருக்குது, அது மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஜஸ்ட் அப்படியே பால்கனி ப்ரிஃபர் பண்ணாமல் ரூமுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ், நாங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம பே பண்ணோம். நீங்கள் வெறுமனே பால்கனி அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு வேறு லைக் ஓஷன் வியூ ஃபேஸ் பண்ணாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கஸ்டமர் கேர்க்கெலாம் கால் பண்ணி ப்ரிஃபர்டாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கினீங்கன்னா சூப்பராக ஓஷன் வியூ கிடைக்கும். ஸோ பாத்ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தது, குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. வாட்டர் கப்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மெடிசன் கேபினட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே 2 ப்ளக் வச்சுருந்தாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேவிங் ரேசர் இருக்குது பார்த்தீங்களா,
அதை ப்ளக் பண்ணி ஷேவிங் ரேசர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிளியராக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாத்ரூம்குள்ளே வந்து கரெக்டாக வந்து 2 பேர் நிற்கலாம். ஆனால் வந்துட்டு லைக் அட் அ டைம் 2 பேர் வந்து லைக் ப்ரஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வீடியோக்காக 2 பேர் நின்று வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக போட்டிருந்தாங்க. நிறைய டாய்லெட் பேப்பர்ஸ் அது இதுன்னு போட்டு கிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து $1 கிட்ட ஃபைனா. ஸோ அது மாத்திரம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது மெயினாக எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா டயப்பர்ஸ், அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூஸ், வெட் வைப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அந்த டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும் இந்த ஷிப்பில் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இது வந்துட்டு பாத்ரூம். ஸோ ஸ்டாண்ட் அண்ட் ஷவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒருத்தர் நிற்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ஷார்ட்டாலாம் இல்லை. அதே மாதிரி ஷிப்பு ஆடிச்சுன்னா பிடிச்சிக்கிறதுக்கு வந்து அந்த ஹேண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஷவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹேண்ட் ஷவர் தான். இப்போ நம்ம எடுத்துட்டு கூட நம்ம வந்து நல்லா சூப்பராக குளிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹைட் நிஜமாவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா வழுக்காத அளவுக்கு நல்லா ஷைனியாக இல்லாமல் நார்மலான அந்த ஃப்ளோரிங் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டவல்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது டெஸ்டிங் கூட இல்லை, எங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் சவுண்டு வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே வந்து மேலே டெக்கில் இருக்கிறதுக்கு குடுக்குடுன்னு ஓடி வந்துடணும், ரூம்குள்ளே இருக்கக்கூடாது. இது வந்து ஃபயர் சவுண்டுனாலோ இல்லை ஷிப்பு ரொம்ப ஆடுதுனாலோ அந்த மாதிரிலாம் சவுண்டு வரும் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. நிறைய அடாப்டர்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு வேளை வரீங்க, நிறைய உங்களுக்கு லேப்டாப்பு, ஹேர் ட்ரையரு, அது இது நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா கையோடு நீங்கள் வந்து அந்த ஃபுல் ப்ளக் இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க, அடாப்டர்ஸ் அந்த அது இதுன்னு. ஸோ ஏன்னா அது இல்லைன்னா கஷ்டம். அதே மாதிரி யூஎஸ்பி கேபிள்லாம் போடணுன்னா தனியாக இருக்காது, நம்மளே தான் இது பண்ணிக்கணும். ஸோ லைட்லாம் நிறையவே இருந்தது, அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஷெல்ஃப்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் சர்வீஸ் கூப்பிட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ரூம் டோர் திறந்து விடுறதுக்காக. அவர் வந்துட்டாரு. ஆனால் வந்துட்டோம், அவர் இதே தான் நான் சொன்னார். If I am not yet cleaning in the morning, wait, I will come back deepening between pipes. Sorry, இல்ல நிம்மா அவங்க வந்து ஓபன் பண்றாங்க. வெயிட் அத கேக்குறோம். அவர்கிட்ட போய் கேக்குறோம். Nice to meet Thank you. Nice. Thank you so much. அவர்தான் டேல நமக்கு இனிமே க்ளீன் பண்ண போறாரா? நம்ம சொல்லிருக்கோம் நிம்மா அவங்க வந்து ஓபன் பண்ண போறாங்களா. சோ இங்க தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் காமிச்சீங்களா? இங்க டிவி இருக்குடா. யா ஃப்ரிட்ஜ் இங்க இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் இருக்காதுன்னு நினச்சோம்மா. இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி கூட கொடுப்பாங்களாம். ஹாலிடே சீசன் இது வந்து அவங்களுக்கான இது லைக் டொனேஷன்ஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரூஸ், ஃபோட்டோஸு, டீடைல்ஸு அந்த மாதிரி இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. டிவி இருக்கீங்க இரு அப்பா காமிக்கிறோம். டிவில என்னென்ன சேனல்ஸ் வருதுன்னு வைக்கலாம் பார்க்கலாம். மெயின் நம்ம இப்ப பால்கனி பார்க்கவே இல்ல. பிக் பாஸ்லாம் வராது. அன்னைக்கு ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. நம்ம இந்தியால பெட்ரூம்ல இருக்கலாம் அந்த டிவி சாம்சங். கரெக்ட். சரி ஓகே வாங்க பால்கனி டூர் கொடுங்க. இங்க ஒரு ஃபோன் இருக்கு. யா இதுல தான் இப்ப சதீஷ் பேசினார், நீங்க பாத்துருப்பீங்க. ஓ இந்த கார்ட்டூன் எதுக்கு? ஓ யாரனா டிவி பாக்குறாங்கன்னா அதை ஓபன் பண்ணி விடுங்க. தட்ஸ் a good one. யாரனா டிவி பாக்குறாங்கன்னா இப்போ அப்படியே சும்மா அவங்களுக்கு போதும், அவ்வளவுதான் போல இருக்கு. இது இங்க உட்காந்துட்டு அவங்க டிவி பார்க்கலாம் போல இருக்கு. என்ன ஒரு லிட்டில் பிரைவசி. நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பெட் கேட்கணுமா மாம்ஸ்? நம்ம 3 பேருக்கும் இல்ல நீங்க நானு அனிஷ் 3 பேரும் இதுல படுக்க முடியும்? நீங்க மட்டும் தனியா படுத்துப்பீங்களா? அப்ப நாங்க 4 பேரும் இதுல படுக்கணும். அம்மா, நானு, கிறிஸ்டியானிஷ். நக்கல் தான் உங்களுக்கு. யா ஓகே, நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு போங்க. இது வந்து பால்கனி. சோ அன்லாக் இந்த மாதிரி புடிச்சிட்டு திறக்கணும்.
பால்கனி கனெக்ட் பண்ணி விடுவோமா அட்லீஸ்ட்? பால்கனி வாவ்! மாம்ஸ் என்னப்பா இப்படி இருக்கு? நிஜமா சொல்றேங்க, நீங்க சீரியஸ்லி நீங்க வந்து வரீங்க அப்படின்னா பால்கனியோட எடுங்க. அல்டிமேட்டா இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த அந்த டோரை ஓபன் பண்ணுடா. இருங்க டூர்லாம் எடுத்துருவோம். நோ எனக்கு இங்க அப்படி பயமா இருக்கிற அளவுக்கு இருக்குடா. நீ கிட்ட போகாத. ஓ ஓகே ஓகே. செமையா இருக்கு. ஆக்சுவலி பால்கனி ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க இருக்கிறதுலையே. இல்லை பால்கனி இல்லைன்னா கொஞ்சம் ரொம்பவே மொக்கையாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பால்கனி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் போயிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பால்கனி எதுவுமே இருக்காது. அப்படியே ரொம்ப க்ளோஸ்டு டோராக இருக்கும். அப்படியே வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறது, அப்படியே சிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஜன்னலோடு இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பால்கனியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மூவிங் ஸ்பேஸ் ரொம்ப நிறைய இருக்கும். நீங்கள் இங்கே அங்கே இங்கே, ஏன்னா நம்ம க்ரூஸில் தான் 4 நாளாக இருக்க போகிறோம். ஆனால் பால்கனியோடு இருங்க, சும்மா ஒரு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஓகே ஐயோ எனக்கு பயமா இருக்கு கிட்ட வரதுக்கு. சரி வாங்க, தெரியலையே. வாங்க மாடிக்கு போலாமா? சேலவே பார்ட்டிக்கு. செம்மையல்ல சாய் வச்சிருக்கோம்ல, சாய் பேக்கெட்ஸ் நல்ல சூடு தண்ணியில சாய் பேக்கெட்ஸை போட்டு அப்படி பண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் இந்த பால்கனியை தரணும். அப்படியே நமக்கு பெரிய ரூம் ஆயிடும்பா. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கீங்க? என்னடா அவன் கத்திட்டு இருக்கான்? எங்கடா விட்டு வந்தவன? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னடா பண்றானுங்க அவனுங்க? கிரிஷ் அவனை என்ன விட்டு வந்த? ஃபன் இல்ல. சரி ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா ரூமு. ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். சேம் டிட்டோ, ஆனால் ஆப்போசிட் சைட் மிரர் இமேஜ். அங்கே அந்த பெட் இருந்தது, இங்கே இருந்து இருக்கு. ஸோ டிவி ஆஃப் பண்ணிட்டோம். யார் அது? பசங்க பார்த்தீங்கன்னா ஒரே அட்டகாசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்ரூம் டோர் திறந்தோம்னா நம்மளுடைய வெளி டோர் திறக்க முடியாது. அதே மாதிரி அவங்க இன்னொன்றும் போட்டிருந்தாங்க, பால்கனி டோரை திறந்துட்டு ஷிப்பு மூவிங்கில் இருக்கும்போது பால்கனி டோர் திறந்தோம்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டோரையும் திறக்க முடியாதாமா. ஏன்னா வந்து அந்த காற்றுக்கு வந்து ஃபுல்லாக மூடி இருக்குமாம்மா. அதனால தான் பசங்க வந்து செம்ம ஜாலியாக இருக்காங்க. இந்த ரூம்லேருந்து ஓடுறானுங்க, அந்த ரூம்குள்ளே வரானுங்க. இன்னும் ஓப்பன் அந்த நடுவில் இது ஓப்பன் பண்ணால் இன்னும் பயங்கர ஸ்பேஸாக இருக்குமா, பயங்கர என்ஜாய் பண்ணுவானுங்க. ஸோ 3rd பெட்டு நாங்கள் கேட்டுருந்தோம் பசங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு அதை எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சும்மா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம சொகுசாக படுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் அம்மாவும் கிருஷ்ணன் தான் இந்த ரூமில் இருக்க போகிறாங்க. நான் சதீஷா நிஷ்லாம் அடுத்த ரூமில் இருக்க போகிறோம். அவ்வளோதாங்க ரூம் டூர். சூப்பராக பார்த்தீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நாங்கள் வந்துட்டோம் மாடி டெக்கு. இங்கே வந்து சேலவே பார்ட்டி நடக்குது. சேலவே பார்ட்டினா இன்னும் கப்பல் கிளம்பவே இல்லை. கிளம்பும்போது ஒரு பார்ட்டி நடக்குமாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இது இருக்குங்க, ஸ்விம்மிங். இங்கதான் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ லேட்டர் வரலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம் பசங்களுக்குலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் சேலவே பார்ட்டி இருக்கான் 4 o'clock. ஸோ அதுக்காக தான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். ஸோ இந்த வந்து மாடியில இருக்க மாடியில மோஸ்ட் டெக்கு. ஸோ இங்க வந்து ஐஸ்கிரீம் வந்திருக்கு. எல்லாம் ஜாலியா உட்காந்துருக்காங்கப்பா. மாடி டெக்ல போய் நம்ம உட்காந்துக்கலாம். எங்க உங்கப்பா லைன்ல இருக்காரு இவரு. அதே மாதிரி நாங்கள் நிறைய தப்பு பண்ணோம். லைக் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நிறைய மிஸ் பண்ணோம். என்ன அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸு அந்த மாதிரி மிஸ் பண்ணது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க.
இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நல்ல காலம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷானிஷோடைய ஸ்விம் ட்ரெஸ் வச்சுருந்தோம். 2 செட்டு நாங்கள் ஸ்விம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று வந்து பொட்டிக்குள்ளே வச்சுருந்தேன், ஒன்று வந்து ஒரு பேக்குள்ளே, அதாவது ஸ்விம் பேக்குள்ளேயே தனியாக வச்சுருந்தேன். அதில் வந்து டவல்ஸ்லாம் கூட நான் வச்சுருந்தேன். அதை நான் அப்படியே காரு ட்ரங்க் அந்த அடியில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சு நான் மறந்துட்டு வந்துட்டேன். தட்ஸ் ஓகே. அது ஒரு ஆரஞ்சு பேக், நீங்கள் பேக் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அது ஒரு ஆரஞ்சு பேக்கு. தட்ஸ் ஓகே. ஆனால் இன்னொரு செட்டு இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா பழைய செட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் இருக்குது. தட்ஸ் ஓகே. சின்ன சைஸ் தான், வேறு வழி இல்லை, நம்ம மறந்துட்டோம்ல. ஸோ மாடி டெக்கில் தான் நாங்கள் சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு நம்ம ஊரில் ட்ரெயினில் வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மார்கரெட் லைக் வடை போண்டா, வடை, இட்லி, டீ, அந்த மாதிரி இவங்க வந்துட்டு மார்கரெட்டான்னு சொல்லிட்டு ஒரே கூவி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு ட்ராக் மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ட்ராக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாக்கிங் அண்ட் ரன்னிங் பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல, காலையில் இருந்தோன்னே இந்த ஜாகிங் போகணுன்னா அவங்களுக்காக தனியாக ஒரு ரன்னிங் பாத் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா மார்கரெட்டா, அவர் வந்து சைடில் கத்திக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ட்ரிங்க் பேக்கேஜ் எடுக்கலை அப்படின்னா அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே வந்து ஹாப்பி ஹவர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து half of the rate. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் வாங்கிப்பாங்க. ஸோ நான் ஐட்னரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது தாங்க நம்மளுடைய ஐட்னரி. 5 நாளுக்கான ஐட்னரி நமக்கு வந்து ஆப்பில் மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான ஐட்னரி நம்ம லைக் ஷிப்பு கிளம்பி ஃபஸ்ட்டு பஹாமாஸ் நைட்டு ஃபுல்லாக போயிட்டு பஹாமாஸ் ரீச் ஆக போகுது. அதுதான் இன்றைக்கான ஐட்னரி. அதே மாதிரி என்ன நடக்க போகுதுன்னா இப்போ வந்து செயலவே பார்ட்டி, ஸோ டான்ஸு அது இதுன்னு நடக்க போகுது. சும்மா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷிப்பு வந்து கிளம்புறதை பார்க்கலாம் நம்ம ஒரு சிட்டி வியூவோட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மெயின் டெக் நான் என்டர் ஆனோன்னே காமிச்சேன்ல, அந்த மெயின் டெக்கில் ஏதோ வந்துட்டு பரேட் நடக்க போதான். நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பரேட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா லைக் நிறைய பார்ட்டி மாதிரி தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் ஒரு பார்ட்டி. இதில் வந்து என்னென்னா லைக் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாருமே வந்து டான்ஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சதீஷும் ஜாயின் பண்ணிட்டாரு. சரி நம்மளும் போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சதீஷும் போய் டான்ஸில் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அந்தளவுக்குலாம் நாங்கள் டான்ஸ் ஆட மாட்டோம், உங்களுக்கே தெரியும், மொக்கையாக தான் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அவங்க முன்னாடி இருக்கவங்கள பார்த்து நம்ம டான்ஸ் ஆடணும், அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் யாருமே இன்னும் ஸ்விம் ட்ரெஸ்லாம் மாற்றல. இங்கே என்ன மிஸ் பண்ணிட போகிறோம் செயலவை பார்ட்டி அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஸ்விம் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு கூட இங்கே வந்திருக்கலாம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் கம்ஃபியாகவும் இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயில் அவ்வளோ அடிச்சுது. சரி ஓகேங்க, கொஞ்ச நேரம் நம்மளும் வந்து டான்ஸில் ஜாயின் பண்ணுவோம். கிருஷி அனீஷும் கூப்பிட்டோம், எங்கே அவங்க இங்கே 2 பேரும் வரவே மாட்டேங்கிறானுங்க. இந்த டான்ஸு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினாலே 2த்துக்கும் அலர்ஜி. அங்கே ஓரமாக உட்காந்து எங்கள் 2 பேரும் பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூலாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. செயலவை பார்ட்டி முடிச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஷிப்பு கிளம்ப போதான். அதுதான் நாங்கள் மாடிக்கு வந்து அங்கே நிறைய டெக்காக இருந்தது. நம்ம வந்து அந்த ஸ்விம்மிங் பூலை வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஸோ நிறைய கொஞ்சம் லைக் திங்ஸ் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப என்னால் ஷேர் பண்ண முடியல, ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா நீங்கள் போய் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்ததுங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் மேலேயே போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்துட்டு ஃபவுல் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சர்ஃபிங் இது மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து டைம் ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைம் ஸ்லாட்ஸில் வந்துட்டு நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸாக தெரியல நம்ம எந்தளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கிருஷிக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், டே போரியாடா அப்படின்னும் போது நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வெதர் ஆனால் செமையாக இருந்ததுங்க.
ஸோ பர்ஃபெக்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நாளைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நாளைக்கு பஹாமாஸ் போக போகுது. பஹாமாஸ் முடித்ததுக்கப்புறம் வந்து திரும்ப நைட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு கொக்கோ கே அப்படின்ற ஒரு ஐலாண்ட் போகுது. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஃபுல் டே வந்து ஷிப்பில் தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ட்ராவல் பண்ணி திருப்பி ஃப்ளாரிடா ரீச் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த 5 நாளைக்கான க்ரூஸ் ஷிப்கான ஐட்னரிங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு இருந்தது. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ஒரு டியூபிங் மாதிரி இருக்குமா, அதை வச்சுட்டு அப்படியே சரன்னு போகுமா. அதெல்லாம் நம்ம அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஷிப்பு கிளம்பியாச்சு. ஒரு பெரிய பெரிய ஹாரன் போட்டு செம்மையாக கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய அங்கே தான் ஆச்சு, அந்த சைடில் தான் நாங்கள் வந்து காரையை நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ பயங்கர காற்றோட சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி இருந்தது. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னா பாருங்களேன். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஃப்ளாரிடா போர்ட்லேருந்து நம்ம கிளம்புறோங்க. ஸோ கிளம்பும்போது இங்கேருந்து வியூ வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளாரிடாவுடைய வியூ கிடச்சிது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு, அதாவது ஃபேமிலியோடு போகிற ஃபஸ்ட்டு க்ரூஸ் ஷிப்பு. பசங்க இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஷிப்பில் ஏறுறதே இதுதான் மொதல் தரம். பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. Margarita, hit me all guys, Margarita. The ice on your ear. நான் முதலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மார்கரெட்டான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள் போன கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் கத்திக்கிட்டே இருந்திருப்பார். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது மக்கள் அங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப குட்டி குட்டியாக எறும்பு சைஸில் தெரிஞ்சாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம இதுவாக இருக்கோம். நாங்கள்லாம் டாட்டா காமிச்சிட்டோம், ஹாய் காமிச்சிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கண்டிப்பாக சத்தியமாக தெரியக்கூட தெரியாது. ஏன்னா இங்கேருந்து நமக்கு தெரியல பாருங்கள், ஒரே ஒருத்தர் டாட்டா காமிக்கிறார், ஃபேஸ்லாம் நமக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க காமிக்கிற மாதிரி ஹாய் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்க்கறதுக்கும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லைக் இறங்கிட்டு நம்ம அந்த கப்பலை பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கோம், அப்பாவுடைய ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது, அப்பாவும் நானும் நிறையா ஷிப்பு பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அப்பா எங்கிட்ட பேசும்போது சொன்னார், நாங்கள் நிறைய ஷிப்பு. ஏன்னா அப்பா எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரஸ் ஹார்பர்லாம் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் உட்காந்துட்டு பார்க்கும்போது நிறைய ஷிப்பு பார்த்துருக்காரு. நான் சின்ன வயசில் லைக் ஐ திங்க் நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் போது அவர் வந்து அவர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து அந்த ஃபுல்லாக ஒரு ஷிப்பு டூர் காமிச்சாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பசங்களும் மாற்றிட்டு நாங்கள் சும்மா இதுக்கு வந்துட்டோம். நான் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கலாமா வேணாமான்னு ரொம்ப குழப்பத்திலேயே இருந்துட்டு இருந்தேன். பசங்க தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரே அட்டகாசம். இந்த இடத்துலையே வந்து 2 ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷிப் டூர் வந்து இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன், இல்லைனா போயிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு ஷிப் டூரு. ஸோ இப்போ வந்து இந்த பசங்க ஃபுல்லாக குளிச்சுட்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்து 2 வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு வெளியே வந்த உடனே இந்த சைடு வச்சுருக்காங்க, இந்த சைடும் அந்த சைடும். அப்புறம் ஷிப்புடைய அந்த எண்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அடல்ட்ஸ் மட்டும் குளிக்கிற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலாம். மேபி வந்து நிறைய அடல்ட்ஸ்க்கு வந்து கிட்ஸு பிடிக்காது இந்த ஊரில். ஸோ அனாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ஸு எல்லாருமே வந்து குட்டீஸ்லாம் எப்போயுமே வந்து சத்தம் போட்டுட்டு ஊன்னு சொல்லிட்டு விளையாடுறது அப்படி தானே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டான
லைக் நமக்கு ரிலாக்ஸ்டாக நம்ம போகணும்ப்பா ஷிப் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த குட்டீஸ்லாம் சத்த போட்டு விளையாடுறத பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. ஸோ அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் அடுத்த என்ட்ரன்ஸில் வச்சுட்டு இருந்தாங்க. அணிக்குட்டி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த என்ட்ரன்ஸில் அடுத்த சைடில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹாட் டப்பும் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக பயங்கரமாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ஸ்விம்மிங் வந்து சுட்டு போட்டாலும் வரதே எனக்கு தெரியவே தெரியாது. சும்மா பந்தாவாக ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது ட்ரெஸ்ஸு ஈரமாகக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. குட்டி பசங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டு விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி அப்படின்றதுக்காக வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை நல்ல ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்றவங்க போட்டுக்க தேவையில்ல. கிறிஷுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும். ஏன்னா கிளாஸ் நம்ம அவ்வளோ வருஷம் அனுப்பியிருக்கோம்ல, இது கூட தெரிலனா எப்படி, அவ்வளோதான். அதே மாதிரி ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் ஐஸ்கிரீம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், அதுக்கு தனி சார்ஜஸே இல்லை. நம்மளுடைய ஷிப்புடைய ஃபேர்லியே இன்க்ளூடட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் செப்பரேட்டாகவே நான் போடுறேன். ஸோ தட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். திருப்பி வந்து நம்ம நார்த் கேரளினால எவ்வளோ சில்னஸ் இருந்து இங்கே வெயில்னா சும்மா அடிச்சு நொறுக்குறானுங்க ஐஸ்கிரீமில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். பாய்.